போராட்டம் என்றால் அரசுக்கு பஸ் பேருந்துகளை கொளுத்துவதும் மரங்களை வெட்டி போடுவதும் ஆங்காங்கே வன்முறையில் ஈடுபடுவதும் தான் அரசாங்கம் போராட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதை விட மிக பெரிய போராட்டத்தை எரிமலை போல தகதகவென்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் 40 இடங்களிலும் யாதவ மகாசன் சார்பாக இந்திய மக்கள் கட்சி போட்டியிடும். ஆனால் உன்னுடைய செல்வாக்கு என்ன, உன்னுடைய மொத்த தொகைதான் என்ன, உன்னுடைய வாக்கின் வங்கி என்ன, இதுவரை சுதந்திர இந்தியாவில் இதுவரை நிரூபிக்கப்படாததால் எந்த இடத்திலும் இடஒதுக்கீடு கிடையாது. சரியான இடஒதுக்கீடு ஒதுக்க முடியாத காரணத்தால் குழந்தைகளுக்கு சரியான படிப்பு கிடையாது. படித்த பிறகு கூட சரியான வேலை வாய்ப்பு கிடையாது. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் போராடுகிறார்கள் தாழ்த்தப்பட்ட இன தலைவர்கள். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிறார்கள். நாங்களும் ஆதரிக்கிறோம். பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அதுபோல எங்களுக்கும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும். அதை கேட்டால் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்று கூறுவது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? முதல் நாள் பாராளுமன்றத்திற்கு ஜாதிய முறைப்படி ஜாதிய வழிப்படி அங்கே இடஒதுக்கீடு என்று முழக்கமிடுகிறார் பாராளுமன்ற குழு தலைவர். ஆனால் மறுநாள் ஜாதியே இல்லை என்று மக்களை ஏமாற்றுகிறார். அதில் முதலில் ஏமாந்தது ஆள் தெரியுமா? அனைத்து யாதவர்களும்.